شما إسرائيل أدوناي إلهي أدوناي حاد أدوناي أولئيم. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களில் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றின சத்தியங்களை நாம் தொடர்ச்சியாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக மத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்முடைய இரட்சகர் யெஷுவா மலை பிரசங்கத்தில் மையப்படுத்தி அவர் பேசின ஒரு காரியம் தேவனுடைய ராஜ்யம். அவர் திரும்ப 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 சொன்ன வார்த்தை தான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் என்கிறதான வார்த்தையைத்தான் அவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வந்தார். சொல்லிட்டு இந்த மத்தேயு 6:33 அவர் சொல்றாரு, நீங்க முதலாவது தேட வேண்டியது பணத்தையோ பொருள்களையோ அல்லது நான் பெரிய ஆளாகணும், நான் அப்படி ஆயிரணும் இப்படி ஆயிரணும், எனக்கு இந்த போஸ்ட் வேணும் பொசிஷன் வேணும், இதையெல்லாம் நீங்க தேடக்கூடாதப்பா. நீங்க முதலாவது தேட வேண்டியது எதை அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை. நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை முதன்மையா தேடுங்க. நீங்க இந்த தேவனுடைய ராஜ்யத்தை முதன்மையா தேடுனீங்கன்னா உங்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் ஏதோ அரைகுறையாக அல்ல, உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப நம்ம தேட வேண்டியது எதை, முதன்மையாய் தேட வேண்டியது எதை அப்படின்னா இந்த தேவனுடைய ராஜ்யத்தை. ஆண்டவர் கூட கொடுப்பேன்னு சொன்ன காரியத்தை நாம் தேடிக்கொண்டிருக்க கூடாது. நாம் தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தை. இதுதான் நம்ம தேடணும். அப்போ இந்த முதன்மையாய் தேட வேண்டிய இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான ஒரு சரியான ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த புத்தகம் ராஜ்யத்தின் புத்தகமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய புத்தகம் இது. அதனால இந்த ராஜ்யத்தை குறித்ததான ஒரு சரியான தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். சரி, நம்ம முன்னுரையான காரியமெல்லாம் முடிச்சு இப்ப நம்ம 1வது பாடத்துக்கு வந்துட்டோம். 1வது பாடம் என்ன? ஆதி மனித வரலாற்றில் தேவனுடைய ராஜ்யம். இந்த ஆதி மனித வரலாற்றில் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லும்போது நாம் இதை 3 குறிப்புகளுக்குள்ளாக நம்ம படிக்கிறோம். இங்கிலீஷ்ல 3P: பிளேஸ், பீப்புள், ப்ரோக்ரஸ். தமிழ்ல மகிமையான இடம், மக்கள், மகிமையான முன்னேற்றம் என்று நம்ம நேற்றுக்கு படிக்க ஆரம்பிச்சோம். அதுல முதல் குறிப்பை நாம் படித்தோம், மகிமையான இடம். நான் உங்களுக்கு சொன்னேன், ஏதேன் தோட்டம் பாபிலோனிலேயோ இல்ல வேற எங்கேயுமே இல்லை. ஏதேன் தோட்டம் தான், அது வேற எங்கேயும் இல்லை. கானான் தேசம் இருக்கிறதே, அந்த கானான் தேசத்துல தான் ஏதேன் தோட்டம் இருக்கு. ஆனா ஒன்றை நீங்க விளங்கிக் கொள்ளணும், இப்ப நம்ம போய் அங்க பார்த்தா அந்த ஏதேன் தோட்டம் ஆதியில ஆதாம் இருந்த மாதிரியே அந்த தோட்டம் இருக்காது. ஏன்னா
ஜலப்பிரளயம் வந்த உடனே எல்லாமே மாறிடுச்சு. நோவாவினுடைய ஜலப்பிரளயம் வந்தபோது எல்லாம் மாறிவிட்டது. அதனால அந்த ஏதேன் தோட்டம் அன்னைக்கு இருந்த மாதிரியே இருக்காது. அது திரும்ப எப்ப அப்படி வரும் அப்படின்னா, 1000 வருட அரசாட்சியில நம்முடைய இரட்சகர் யெஷுவா ராஜாதி ராஜாவாக வருவாரே, வந்தவர் ஆளுகை செய்யும் போது திரும்ப அந்த பழைய மாதிரியே இஸ்ரவேல் தேசம் அல்லது அந்த கானான் தேசம் ஏதேன் தோட்டமாகவே இருக்கும். அன்னைக்கு அந்த தேசம் மட்டும் இல்ல, முழு பூமியும் ஏதேன் தோட்டத்தின் அனுபவத்துக்குள்ளாக கடந்து வந்துவிடும். இதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். அதனால இப்ப போய் நீங்க இஸ்ரேல் தேசத்துல ஏதேன் தோட்டத்தை தேடினீங்கன்னா, அவங்க ஒரு இடத்தை காட்டுவாங்க, அந்த எருசலேம் பக்கத்துல தான் இருக்கிற இடத்தை காட்டுவாங்க. ஆனா அது பார்த்தா அது ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்காது. ஏன்னா எல்லாமே மாறிடுச்சு. கர்த்தரும் அதை மனுஷன் பார்க்க கூடாதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சுடரொளி பட்டியலத்தை வச்சு அதை மனுஷன் பார்க்காதபடிக்கு அவர் அதை மறைச்சிட்டார். ஆனா அன்றைக்கு இருந்த வேதாகம காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்கு தெரியும், கானான் தான் ஏதேன் தோட்டம், அந்த ஏதேன் தோட்டம் கானான்ல தான் இருக்குது என்பது தெரியும். இஸ்ரேல் கானான் எல்லாம் ஒரே பகுதி தான். இஸ்ரேல் தேசத்து இஸ்ரேலர்கள் போய் குடியிருக்கிறதுக்கு முன்னாடி அங்க கானானியர்கள் குடியிருந்தபடினால அதுக்கு பேரு கானான் தேசம் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் இஸ்ரவேலர்கள் போய் குடியிருந்த உடனே அதுக்கு பேர் இஸ்ரவேல் தேசமாக மாறிவிட்டது. இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். நேற்றுக்கு படிச்சோம், ஏதேன் என்றால் மகிழ்ச்சி. தேவ ராஜ்யத்தில் ஒரு முக்கியமான அனுபவம் என்ன? தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவங்க எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதை நம்ம படித்தோம். சரி, இன்றைக்கு நம்ம 2வது குறிப்புக்குள்ளாக நம்ம கடந்து போறோம். 2வது குறிப்பு என்ன? 2வது குறிப்பு என்ன? மக்கள். இந்த ஆதி மனித வரலாற்றில் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கும் போது அந்த ராஜ்யத்தில் இருந்த மக்கள் யார்? இதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை படிக்கும்போது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ அன்றைய ஏதேன்ல, அன்றைய தேவ ராஜ்யத்துல, ஆதி மனித வரலாற்றுல தேவ ராஜ்யத்துல மக்கள் யார் அப்படின்னா, ஆதாம் ஏவாளும் அதுக்கப்புறம் இந்த ஆதாம் ஏவாள் மூலமாக வரப்போகிற சந்ததியும். சுருக்கமா சொல்ல போனா, ஆதாமும் ஆதாமுடைய சந்ததியாரும் தான் அன்றைய தேவ ராஜ்யத்தின் மக்கள், பீப்புள். அவங்க தான். ஆதாம் ஒருவேளை பாவம் செய்யாம இருந்திருப்பாரானா, அந்த ஆதாமுடைய சந்ததியில வந்து அப்படியே வந்து நம்ம எல்லாருமே அந்த ஆதி மனித வரலாற்றில் இருந்த தேவ ராஜ்யத்தினுடைய மக்களாகவே நம்ம மாறி இருந்திருப்போம். நம்ம அப்படி மாறி இருப்போம். அப்போ அன்றைய தேவ ராஜ்யத்தினுடைய மக்கள் யார்? ஆதாமும் ஆதாமுடைய சந்ததியாரும். இதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். அவங்களதான் கர்த்தர் மக்களா இருக்கணும்னு ஆண்டவர் தெரிந்தெடுத்து வைத்திருந்தார். பட் இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். நல்லா கவனிங்க. பொதுவா ஒரு ராஜா அப்படின்னு இருக்கிறார்னா, அந்த ராஜாவுக்கு கீழே இருக்கிற மற்றவங்க எல்லாம் குடிமக்களாக இருப்பார்கள். எல்லாம் குடிமக்களா இருப்பாங்க. அன்றைய நாட்கள் இருந்த பாபிலோனிய புராணங்கள் அதுல நீங்க பாத்தீங்கன்னா, அங்க எப்படி இருக்குன்னு சொன்னா, கடவுள் ராஜா,
தேவர்கள் எல்லாரும் ராஜாக்கள், அந்த தேவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய அடிமைகள் தான் மக்கள். என்ன கவனிங்க, யார் மக்கள்? தேவராஜ்யத்துடைய மக்கள் யாரு? பணிவிடை செய்யக்கூடியவங்க. இந்த இனுமா ஏலிஷ், கில்காமேஷ் அப்படின்லாம் பாபிலோனிய புராணங்கள் இருக்குது. இந்த பாபிலோனிய புராணங்கள் எல்லாம் அங்க அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஆதி மனித வரலாற்றில் தேவர்கள் இருந்தார்கள், அந்த தேவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய, இந்த வேர்டு அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு, ஒரு நாயை போல அவங்க காலில் விழுந்து, அந்த தேவர்களின் கால்களிலே விழுந்து அவங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவங்க தான் குடிமக்கள். இதுதான் புராணங்கள் காட்டுகிற ராஜ்யம். இது தேவராஜ்யம் அல்ல, இது சாத்தானின் ராஜ்யம். அன்று முதல் இன்றைக்கு வரைக்கும் சாத்தானின் ராஜ்யத்துக்கு உட்பட்டவங்க அப்படிதான் இருக்காங்க. அவங்க யாரு? அவங்கெல்லாம் கடவுள்களா இருப்பாங்க. இவங்க பக்தர்கள் எல்லாம் பக்த கோடிகளாக என்ன செய்யணும்? அவங்க காலில் விழுந்து பணிந்து பூஜை செய்து இப்படி செய்யணும். ஆனா இந்த ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆதாம் கடவுளுக்கு அடிமை இல்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. தேவனுக்கு இந்த ஆதாம் அடிமையா ஆண்டவர் அவரை படைக்கல. லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை நம்ம படிக்கிற பைபிளில் படிச்சுட்டு நீங்க திருவிவிலியத்தில் படிக்கணும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு நம்ம யாரு அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. எப்ப பார்த்தாலும் இந்த பூச்சி, புழு, மண்ணு, கல்லு, தெள்ளுப்பூச்சி, நாய், பேய், இப்படியே நம்ம சொல்லிக்கொண்டு காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறோம். ஒரு அம்மா, ரட்சிக்கப்பட்ட அம்மா, 20 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு, ஜெபம் பண்ண வருதான். அதிகாலை எழும்பி ஜெபம். ஒரு பாஸ்டரையா சொல்றாங்க, அதிகாலை எழும்பி ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நான் ஒரு கொலகார பாவி, ஆண்டவரே நான் இந்த இடத்துல வந்துட்டதுனால இந்த இடமே தீட்டுப்பட்டுச்சு, ஆண்டவரே நான் பாவியிலும் பிரதான பாவி, ஆண்டவரே நான் ஒரு தெள்ளு பூச்சி, ஆண்டவரே நான் ஒரு செத்த நாய், ஆண்டவரே நான் ஒரு கழுத, ஆண்டவரே நான் ஒரு புழு, ஆண்டவரே நான் ஒரு பேய், ஆண்டவரே. போவாஸ் என்கிட்ட அப்பா நான் ஒரு நாய், அப்பா நான் ஒரு பேய், அப்பா பலார்னு அவன் கண்ணத்தில் கொடுப்பேன். ஏன்னா நமக்கு இப்படியே இதெல்லாம் ஒரு தாழ்மைன்னு நம்ம நினைக்கிறோம். இந்த நாய், பேய் இப்படிலாம் சொல்றத கண்டு ஆண்டவர் மயங்கி, ஆஹா என் பிள்ளை எவ்வளவா தன்னை தாழ்த்துது அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி அவர் நினைப்பாரு, நம்ம நினைப்போம். சரி, படிங்கப்பா. நம்மள கடவுள் எப்படி பார்க்கிறாரு? நாயா பேயாவா பார்க்கிறாரு? ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். சரி, இங்க பாருங்க, ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு நம்ம படிக்கிற பைபிள்ல. ஆதாம் தேவனால் உண்டானவன் போட்டாங்க. இப்ப இதே வசனத்தை நீங்க திருவிவிலியத்துல படிங்க. ஏனோசு சேத்தின் மகன், சேத்து ஆதாமின் மகன், ஆதாம் கடவுளின் மகன். என்னங்க கடவுளின் மகன்? ஆதாம் யாரு? கடவுளால் உண்டாக்கப்பட்டவனா போட்டிருக்கு, இல்ல கடவுளின் அடிமைன்னு போட்டிருக்கா? ஆதாம் யார்? கடவுளின் மகன். அப்படியானால் இந்த தேவ ராஜ்யத்தில் குடிமக்களா இருக்கிறவங்க கடவுளுக்கு அடிமைகள் அல்ல. தேவ ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் நீங்களும் நானும் கடவுளுக்கு அடிமைகளா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி தேவன் நம்மளை வைக்கல. என்ன சாணங்க கொடுத்திருக்கிறாரு? ஆதாம் யார்? கடவுளின் மகன்.
வானாதி வானங்களை படைத்த கடவுளின் மகன். வானாதி வானங்களையும் சூரியனையும் சந்திர நட்சத்திரங்களையும் எல்லாவற்றையும் படைத்திருக்கிற கடவுள் உங்களுக்கு எனக்கும் அப்பா. ஏதோ அவர் ராஜா, நம்மலாம் குடிமக்கள், அப்படி இல்லை. இந்த ராஜா யார்? எனக்கு எங்க அப்பா. இந்த ராஜா தாங்க எனக்கு அப்பா. ஆகவேதான் நம்ம கடவுளின் மகனாக இருக்கிறபடினாலதான் நம்ம அவருக்கு அடிமையா, ஒரு நாயை போல அடிமையா இருக்கிற தேவன் நம்மளை அழைக்கல. நம்ம அவருக்கு மகன் என்கிற ஸ்தானத்தில் வைத்திருந்தபடினாலதான் ஆதியாகமம் 1:26 படிக்கும் போது தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அப்போ நம்ம கடவுளின் மகனாக, நீங்களும் நானும் கடவுளுக்கு மகனாக மகளாக இருக்கிறபடினாலதான் ஆண்டவர் என்ன செய்தார்? நம்மை படைக்கும் போது அவருடைய சாயலாக, அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய சாயலை நமக்கு தந்து, அவருடைய ரூபத்தை நமக்கு தந்து கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பார்வை மாறணும், நம்முடைய எண்ணம் மாறணும். நீங்களும் நானும் நம்மை பார்க்க வேண்டிய விதத்தை மாற்றணும். ஒரு காலத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நம்ம எல்லாரும் தெள்ளுப்பூச்சியாக ஒரு செத்த நாயை போல இருந்தது உண்மைதான். ஆனா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பின்பு, இந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள வந்த பின்பு நம்ம யாரு? தெள்ளுப்பூச்சியோ செத்த நாயோ கழுதையோ மாடோ இல்ல. இப்ப நம்ம யாருங்க? நீங்க கடவுளின் மகள். இந்த கடவுள் தான் ராஜா. இவர் யார் உங்களுக்கு? அப்பா. அப்பா கிட்ட எப்படி நம்ம உரிமையா பேசுறோமோ, அப்பாவிடத்தில் எப்படி நம்ம உரிமையோடு பழகிறோமோ, அதுபோல இந்த அப்பாட்ட நம்ம பழகலாம். இந்த உரிமையை நம்முடைய இரட்சகர் யெஷுவா நமக்கு பெற்று தந்திருக்கிறார். அன்றைக்கு ஆதாம் மட்டும் இல்ல, இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் பிதாவாகி தேவனுக்கு புத்திரர்களும் புத்திரிகளுமாய் இருக்கிறோம், மகன்களும் மகள்களுமாய் இருக்கிறோம். சோ இதை நம்ம விளங்கிக் கொள்ளணும், இதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். ஸோ அவர் நமக்கு அப்பா என்பதை நம்ம அதை அங்கீகரிக்கணும். நான் அவருக்கு பிள்ளை என்பதை நம்ம அங்கீகரிக்கணும். பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை படிக்கும் போது 14, 15 வசனத்தை 16 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, ரோமர் 8 14 முதல் 16 வரைக்கும் வாசிங்க. நம்ம பைபிளை படிச்சுட்டு அப்புறமா திருவிழியத்தில் படிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், என்ன போட்டிருக்கு? நம்ம என்ன ஆவியை பெறலையா? அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. மற்ற புராணங்கள் சொல்வது போல அவர் கடவுள், நாங்கெல்லாம் குடிமக்கள், நாங்கெல்லாம் அவருக்கு சேவகர்கள், அவருக்கு நாங்க பணிவிடையாட்கள், நாயை போல அடிமைகளாக பணிவிடை செய்ய வேண்டும் என்கிற அந்த மாதிரியான அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இந்த ராஜா நமக்கு யாரு? அப்பா. இந்த ராஜாதி ராஜா எனக்கு அப்பாவா இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, தொடர்ந்து படிங்க.
நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இத நீங்க திருவெளியத்துல படிச்சீங்கன்னா, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்கள் தான் கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாகும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அச்சத்துக்கு உள்ளாகும் மனப்பான்மை உங்களுக்கு வேண்டாம். அந்த அடிமையின் மனப்பான்மை உங்களுக்கு வேண்டாம். மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையே பெற்றுக்கொண்டீர்கள். தெளிவா சொல்லிருக்கு. கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மை நீங்க பெற்றுக்கொண்டீர்கள். அவர் அப்பா, நம்மலாம் அவருக்கு பிள்ளைங்க, அவருக்கு குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம். அதனால் நாம் அப்பா தந்தையே என்று அழைக்கிறோம். அதனால நம்ம அவரை அப்பா தந்தையே என்று அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும் போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியானவரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சாட்சி பகர்கிறார். எந்த அளவுக்கு ஆண்டவரை அப்பா, நீங்க தான்ப்பா எனக்கு அப்பா, என் அப்பா, என் ராஜா அப்படின்னு கூப்பிட 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 கூப்பிடதான் ஆவியானவர் நமக்குள்ள இருந்துகிட்டு சொல்லுவாரு, ஆமா 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 நீ அவருக்கு பிள்ளை, நீ அவருக்கு பிள்ளை, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்பார். அதான் பாருங்க, நம்முடைய தந்தை அவர்கள் ஃபார் பிர்க்மன்ஸ் ஐயா அதிகமா ஆண்டவரை புகழ்ந்து பாடும் போதெல்லாம் அவங்க பயன்படுத்துற வார்த்தை என்ன? அவர் யார்? எனக்கு அப்பா, எனக்கு அப்பா. ஜி மேஜர், எஃப் மேஜர், எஃப் மேஜர். அவர் எனக்கு அப்பா. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. பாருங்க, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து இடலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து இடலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பானதோ அருமை ரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. நம்ம அவருக்கு பிள்ளை. இந்த தேவ ராஜ்யத்தில் இருக்கிற நீங்களும் நானும் அவருக்கு பிள்ளைங்க. இந்த ராஜாதி ராஜா நம்ம அப்பாவா இருக்கிறாரு. நமக்கு அப்பா. உங்களை என்னையும் தோள் மேல சுமந்து, உங்களை என்னையும் மார்போடு அணைத்து, பன்றி அதனுடைய அந்த வாசனை வந்தா கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாம ஓடி வந்து நம்மை கட்டி அணைக்கிற அப்பா. பிரதர், சிஸ்டர், ஒருவேளை நீங்க இளையகுமாரனை போல என் வாழ்க்கையில நிறைய தடுமாற்றங்களை நான் பண்ணிட்டேன், அநேக தவறுகளை நான் செய்து விட்டேன், இனியெல்லாம் என்னை இந்த ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா, எனக்கு வாழ்க்கை உண்டா, எனக்கு மறுவாழ்வு உண்டா, என்னையும் வாழ வைப்பாரா என்கிற நிலைமையில நீங்க இருக்கலாம். எனக்கெல்லாம் தகுதி இல்லைங்க என்கிற நிலைமையில நீங்க இருக்கலாம். ஆனா
அங்க நடந்ததை பாருங்களேன். புத்தி தெளிந்தது. அந்த இளைய மகன் ஓடி வந்தபோது, அப்பாவிடத்தில் வந்தபோது, வரட்டும் 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 அப்படின்னு அவர் முகத்தை திருப்பல. தூரத்தில் கண்ட உடனே ஓடி வருகிறார் பாருங்க. அந்த பன்றியுடைய நாற்றம் கூட அவருக்கு பெரிய விஷயமா இல்லை. அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு உடனே அவன் சொல்றான், ஐயா நான் உங்களுக்கு பிள்ளைன்னு சொல்றதுக்கு தகுதி இல்லையா, என்ன உங்க வேலைக்காரனை கூட வைத்துக் கொள்ளுங்க அப்படிலாம் அவன் சொல்லணும்னு நினைக்கிறான். நீங்க அந்த வசனத்தை படிங்களேன். அதை நம்ம அருமையான பாஸ்டர் ஜோயல் இந்த 40 நாள் ஜெபத்தில் ரொம்ப அழகாக அதை சொன்னாங்க. ரொம்ப அற்புதமாக அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணாங்க. அந்த லூக்காவில் 15ஆம் அதிகாரத்தில் அப்பாவிடத்தில் அந்த மகன் சொல்ற வார்த்தையை மட்டும் படிங்க. அதுக்கு முன்னாடி அவர் புத்தி தெளிஞ்ச போது தன் இருதயத்தில் என்ன சொல்லிக்கொண்டு நான் அப்பாட்ட போய் இப்படி இப்படிலாம் சொல்ல போறேன் அப்படின்னு என்னெல்லாம் சொன்னார்னு அதை படிச்சுட்டு அப்புறம் அப்பாட்ட போன உடனே அவர் சொல்றதை படிங்க. அப்பதான் அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். எங்க இருக்கு லூக்கா 15ல 17. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி இப்படி நான் சொல்லுவேன்னு அவர் சொல்லியிருக்கார். இளைய மகன் அப்படி தீர்மானம் பண்ணிட்டு போறார். இப்போ தொடர்ந்து படிங்க. சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி பாருங்க அந்த வேடெல்லாம் பாருங்க. கண்டு மனதுருகி ஓடி, இந்த சாயங்கால நேரத்தில் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன், நான் தடுமாற்றத்தோட இருக்கிறேன், என்ன ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா என்று யோசிக்கிற சகோதரியே சகோதரா, உன்னை ஆண்டவர் கண்டு மனதுருகி உன் பக்கமாக ஓடி வந்திருக்கிறாரு. நீ அவரை தேடி வந்திருக்கல, உன் பக்கமா ஓடி வந்திருக்கிறார். அது மட்டுமா? படிங்க. அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். சரி ஐயா, என்ன கூலிக்காரனா வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னா அங்க சொல்லுவேன் அங்க சொல்லிட்டு வந்தான். ஆனா இங்க வந்த உடனே அந்த கூலிக்காரன் வார்த்தையை ஆண்டவர் சொல்ல விட்டாரா? சொல்லவே அனுமதிக்கல. ஐயா நான் குமாரன் சொல்றதுக்கு பாத்திரன் இல்ல அப்படி சொன்ன உடனே அதோட ஸ்டாப், நிறுத்து. நீ விழுந்திருந்தாலும், நீ தடுமாறி இருந்தாலும், நீ சேற்றிலே புரண்டு வந்திருந்தாலும், நீ யார்? என் பிள்ளை தாண்டா. நீ எனக்கு மகன்தான், நான் உனக்கு அப்பா தான். எத்தனை நாட்கள் நீ வருவையான்னு நான் காத்துக்கிட்டு உனக்கு தெரியுமா என்று சொல்லி அன்போடு அழைத்த ஒரு நல்ல அப்பா. இந்த அப்பா தாங்க இந்த ராஜ்யத்தில் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற இந்த நல்ல அப்பா தான் இந்த ராஜ்யத்தின் ராஜாவா இருக்கிறாரு. திரும்ப வாய் நிறைய சொல்றாரு பாருங்க, என் மகன். அடுத்த வசனம் படிங்க லூக்காவுல. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான். என் குமாரன். அவன் சொல்றான், நான் குமாரன் சொல்றதுக்கு நான் தகுதி இல்லையா? இவர் சொல்ல, இல்லப்பா நீ யார்தான் எனக்கு குமாரன். என் குமாரன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். இப்படி
வாய் நிரம்ப என் குமாரன். அதனால தாங்க ஆதி மனிதனை படைக்கும் போதே அவன் அடிமையா படைக்கல, இவருக்கு என்னவா படைச்சார்? மகன். இந்த மகனா அவன் இருக்கும்படியாக தான் அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் படைத்தார். சாயல் என்பதற்கான எபிரேய வார்த்தை ஜலேம். ஜலேம் என்றால் என்ன அர்த்தம்? தேவனுக்கு தேவனை காண்பிக்கும் கண்ணாடி. இந்த மனுஷன் யாரு? கடவுளுக்கு கடவுளை காட்டும் கண்ணாடி. அதான் ஜலேம். இந்த பூமியில எத்தனையோ மிருகங்கள் இருக்கு. ஆனா அந்த மிருகங்கள்லாம் எதுவுமே கடவுளை காட்டாது. ஆனா கடவுள் மேல இருந்து அப்படி மனுஷனை பார்த்தார்னா அவன் ஒரு கண்ணாடியா இருப்பான். யாரை பிரதிபலிக்கிற கண்ணாடி? கடவுளை பிரதிபலிக்கிற கண்ணாடி. அதான் சாயல். ஜலேம், ஜாடே லாமேட் மெம்சோஃபித், ஜலேம். அடுத்தது ரூபம்னு சொல்றார். ஆதியாகமம் 1:26 ரூபம். ரூபம் அப்படின்னா டெமூட். தாலேத் மெம் வாவ் டவ், டெமூட். டெமூட்னா கடவுளை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிற புகைப்படம், போட்டோ காப்பி, புகைப்படம். சாயல்னா கடவுளுக்கே கடவுளை காண்பிக்கிற கண்ணாடி. எப்படி இப்ப நம்ம கண்ணாடி முன்னாடி நின்னா நம்ம உருவம் தெரிகிற மாதிரி கடவுளுக்கு முன்பாக நம்ம போய் நிற்கும் போது அவர் நம்மளை பார்த்தா யார் தெரிவாங்க? அவர் தெரிவார். அதான் சாயல். அடுத்து ரூபம் என்றால் கடவுளை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிற புகைப்படம், போட்டோ காப்பி. இவ்வளவு உன்னதமான ஸ்தானத்தை மனுஷனுக்கு தேவன் கொடுத்தார். இவன் தேவனுடைய மகன். விளங்கிக் கொள்ளுங்க. குடிமக்கள். இந்த ராஜ்யத்தின் குடிமக்கள் எல்லாம் ராஜாவுக்கு அடிமைகளா இருக்கிறவங்க இல்ல, இவங்கெல்லாம் ராஜாவுக்கு குமாரர்களும் குமாரத்திகளுமா இருக்கிறவங்க. சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்பா ராஜா, அப்ப மகனும் என்னவா தான் இருக்கணும்? இளவரசன், ராஜா. அப்பா ராஜாவா இருப்பாரானா மகனும் யார்தான்? ராஜாதான். அண்ட சராசரத்துக்கும் ராஜா கடவுள், நம்ம ஆண்டவர் யெஷுவா, பிதாவாகிய தேவன், குமாரன். பட் இந்த பூமிக்கு ராஜாவாய் இருக்கும்படி தன்னுடைய மகனாய் இருந்த மனிதனையே ராஜாவாய் ஏற்படுத்தினார். இப்ப இந்த 28ஆம் வசனம் படிங்க. 28 ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி. 26 படிங்களேன். 26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆடக்கறவர்கள் என்றார். படைக்கும் போதே இப்படிதான் சொல்லிட்டு அவனை படைக்கிறார். ஆழக்கடவர்கள். நீங்க விளங்கிக் கொள்ளணும், நீங்களும் நானும் நம்மெல்லாம் இந்த தேவ ராஜ்யத்தில் வெறும் வாழ்கிறவர்கள் மட்டும் இல்லை. இந்த தேவ ராஜ்யத்தில் நம்ம யாரு? அவருடைய மகன்களாக மகள்களாக நம்ம இருக்கிறபடினால நாம் யார்? வெறும் வாழ்கிறவர்கள் மட்டும் இல்லை, நம்ம யாரு? ஆளுகிறவர்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போலதான், இந்த உலகத்தில் ஆடு, மாடு, கழுத, நாய் எல்லாமே வாழுது. ஆனா எதுவும் என்ன செய்யறதில்லை? ஆளுவதில்லை. வாழ்றதுன்னா என்ன? பிறந்தோம், ஏதோ 2 பிள்ளைய பெற்றோம்,
ஏதோ ஆளுங்களுக்கு சாப்பாடு போட்டோம், அதுக்கு ஒரு வேலையை செஞ்சோம், ஏதோ நேரம் வந்துச்சுங்க, செத்தோம். பிறந்தான், பெத்தான், செத்தான். இது வாழ்ற வாழ்க்கை. ஆனால் உங்களை என்னையும் நம்முடைய ஆண்டவர் வெறும் வாழ்வதற்கு மட்டும் அழைக்கல, நாம் வாழ்ந்து என்ன செய்யணும்? ஆளுகை செய்ய வேண்டும். நம்ம அவருடைய மகன்கள், நம்ம அவருடைய மகள்கள். நீங்க நம்ம எல்லாரும் அவருக்கு மகனும் மகளுமாய் இருக்கிறோம். அவர் நமக்கு அப்பா. அப்பா ராஜாவா இருக்கிறதுனால நம்மளை இந்த பூமியில ராஜாக்களாக வைத்து இருக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த தேவ ராஜ்யத்தில் உங்களுக்கு எனக்கும் ஆளுகையை கர்த்தர் கொடுத்து, அந்த ஆளுகைக்குள்ள 2 விதமான ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆதி மனுஷனுக்கு அப்படிதான் கொடுத்தாரு. ஆதியாகமம் 1:28 படிக்கும்போது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை படிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி, அப்ப இங்க ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்ப இங்க ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லும் போது இவன் யாரு? இந்த பூமியில ராஜா. ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது அவன் யார்? ராஜா. அவர் அப்பா, தேவன் அப்பாவா இருக்கிறார். தான் உண்டாக்கின, தான் படைத்த தன்னுடைய மகனுக்கு ராஜா என்கிற ஸ்தானத்தை தம்முடைய ராஜ்யத்தில் கொடுத்திருக்கிறாரு. அதோடு நிறுத்தினாரா? ஆதியாகமம் 2:15 நம்ம ராஜா மட்டும் இல்ல, இன்னொரு அற்புதமான ஒரு ஸ்தானத்தையும் கொடுக்கிறார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். நல்லா கவனிங்க. இந்த பண்படுத்துவது, காப்பது, இது யாருடைய வேலை தெரியுமா? நீங்க பைபிளை ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பண்படுத்துவது காப்பது என்பது ஆசாரியனுடைய வேலை. பண்படுத்துவது காப்பது என்பது ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலை. இந்த வேலை ஆண்டவர் ஆசாரியனுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆசாரியர்கள் இந்த வேலையை செய்யணும். முழு பைபிளை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அது தெரியும். இதை பற்றி எண்ணாகமத்தில் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை படிக்கும்போது, எண்ணாகமம் 3:9 வாசிங்க. ஆகையால் லேவியரை ஆரோனிடத்திலும் அவன் குமாரனிடத்திலும் ஒப்பு கொடுப்பாயாக. இஸ்ரவேல் புத்திரரில் இவர்கள் முற்றிலும் அவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை வசனம்? 8 இருந்து படிங்க. அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் தட்டுமுட்டு முதலானவைகளையும் இஸ்ரவேல் புத்திரரின் காவலையும் காத்து, பாருங்க, காத்து. ஆதியாகமம் 2:15 அதே காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்ய கடவர்கள். அதாவது பண்படுத்தணும், அந்த வாசஸ்தலத்துடைய பணிவிடையெல்லாம் செய்யணும். இது யாருடைய வேலை? ஆசாரியனுடைய வேலை. அப்படியானால் ஆதி மனித வரலாற்றில் தேவராஜ்யத்தின் குடிமக்களாய் இருக்கிறவங்க வெறும் அந்த ராஜ்யத்தில் அடிமைகளாக இருந்து கொண்டு போகும்படியாக கர்த்தர் அவங்களை படைக்கல. அவங்க இந்த ராஜாதி ராஜாவுக்கு மகனும் மகளுமாய் இருக்கிறபடியினால் அவங்க ராஜாக்களாக ஆளுகை செய்யணும், ஆசாரியர்களாக வாழ்ந்து காட்ட வேண்டும். ராஜாவா ஆளணும், ஆசாரியர்களா வாழணும். இதான் தேவனுடைய திட்டம்.
இதாங்க தேவனுடைய திட்டம். இந்த ராஜ்யத்தின் குடிமக்களா இருக்கிறோமே, நம்மை குறித்த தேவ திட்டம் இதுதான். சோ அன்றைக்கு ஆதி மனிதனுக்கு மட்டும் இல்லை இந்த ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்தது. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் நம்முடைய இரட்சகர் யெஷுவா, இந்த ராஜாதி ராஜா, அவரே வந்து ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தாரே. இப்ப நமக்கும் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 அங்கே ஏதேனில் ஆதி மனிதனுக்கு எந்த ஸ்தானத்தை கொடுத்தாரோ அதையே திரும்பவும் நமக்கு கொடுக்கிறாரு. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகள் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. ஆமென். சோ நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கணும். ராஜாக்களாக ஆள வேண்டும், ஆசாரிய கூட்டமா வாழணும். இதுக்கு தான் உங்களை என்னையும் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆதி மனிதன் அவன் வெறும் அடிமையா இருக்கிறவன் இல்லை. அவனுக்கு அந்த அடிமையின் ஸ்தானம் கிடையாது. அவன் வந்து கடவுளுக்கு மகன், கடவுளின் மகன். அவர் எப்படி ராஜாவோ அதே மாதிரி இவனும் ராஜா. இவன் ராஜாவா இருக்கிறபடினால் இவன் ஆளுகையும் செய்யணும், அடுத்து ஆசாரியனாக வாழவும் செய்யணும். ஆசாரியனா வாழணும். ஆசாரியனாக வாழ்வது என்று சொல்லும்போது அது பரிசுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட பகுதி. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்களை படிக்கும் போது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் ஜீவனுள்ள கற்களை போல 4ல இருந்தே படிங்க. 4ல இருந்தே மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். என்ன ஆசாரிய கூட்டம்? பரிசுத்த ஆசாரிய கூட்டம். அப்ப ஆசாரியனா வாழணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? பரிசுத்தமா இருக்கணும். அந்த பரிசுத்தத்தின் அனுபவத்துக்குள்ள இருக்கணுங்கிறதுக்காக தான் நமக்கு இந்த காத்தல், பண்படுத்துதல், இந்த மாதிரியான பொறுப்பை நம்ம கையில கொடுத்து எப்போதுமே கடவுளோடு நம்ம உறவாடி 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 அவரோட நெருங்கி 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 நம்முடைய ஆண்டவர் யெஷுவாவோட சேர்ந்து 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 நம்ம பரிசுத்தமா வாழணும். சோ நீங்களும் நானும் ஆசாரியராக வாழணும். அது பரிசுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்து ராஜாக்களாக வாழ வேண்டும். அது எதோட சம்பந்தப்பட்ட விஷயம்னா போராடி ஜெயிக்கிற அனுபவம். பாருங்களேன், ஆதியாகமம் 1:28 சொல்லும்போது ராஜான்னு சொன்னாலே அவங்க வந்து நிறைய போராட்டத்தை ஜெயிக்கிறவங்க. வாசிங்க ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டு கொள்ளுங்கள். எப்படி ஆண்டு கொள்வது? கீழ்ப்படுத்தி ஜெயித்து ஆண்டு கொள்ளணும். இப்ப நல்லா கவனிங்க, நம்ம பரிசுத்தமா இருக்கிறதுக்கு நம்மளை பரிசுத்தமா வாழ வைக்கிறதும் அவர்தான். பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் இருக்கும்படியாக நம்மை பரிசுத்தமாய் வாழ வைப்பதும் அவர்தான். நாம் ஜெயத்தின் மேல் ஜெயம் அடைந்து
ராஜாக்களாக நம்மை ஆள வைக்கிறவரும் நம்முடைய ஆண்டவர் தான். ரெண்டையுமே அவர் தான் செய்கிறார். ரெண்டையுமே அவர் தான் செய்கிறார். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிக்கும்போது, லேவியராகமம், என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். கர்த்தர். அப்ப நான் பரிசுத்தமாக்குறது யார் தான்? நான் தான். அடுத்து நீதிமொழிகள் இருக்கும். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும். ஜெயம் எங்கிருந்து வரும்? கர்த்தரால். எத்தனாம் வசனம் யாரும் எடுக்க முடியுமா? நீதிமொழிகள் 21 நினைக்கிற கடைசி வசனமா வரும் ஒரு அதிகாரத்தில். நீதிமொழிகள் 21 21 படிங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்ப மனுஷனை பரிசுத்த கூட்டமாய் ஆசாரியனாக வாழ வைக்கிறவரும் கர்த்தர் தான். இந்த ராஜாதி ராஜாதான். அவனை ஜெயிக்கிறவனாக, ராஜாவாக, ஜெயிக்கிற ராஜாவாக ஆள வைக்கிறவரும் இந்த கர்த்தர் தான். இப்ப இது ரெண்டும் நடக்கணும்னா இவனுடைய வேலை என்ன? இவன் என்ன செய்யணும்? ஆதியாகமம் 3:8ஆம் வசனத்துல படிக்கும்போது, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். இது ஒரு நாள் நடக்கிறதா இல்ல தோட்டத்தில் இருக்கும் போதெல்லாம் இது நடந்துச்சா? தேவனாகி கர்த்தர் வந்து உலாவினார்ல, இது ஒரு நாள் நடந்த விஷயமா இல்ல அனுதினமும் நடந்த காரியமா? அனுதினமும். அப்ப கர்த்தர் வந்து உலாவினார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களோடு உறவாடினார். இப்ப நம்மளை வந்து ஆண்டவர் பரிசுத்த கூட்டமாக நாம் வாழ்வதற்கும், ஆசாரியராய் வாழ்வதற்கும், ஜெயிக்கிறவர்களாய் ராஜாக்களாய் ஆழ்வதற்கும் ரெண்டுக்குமே ஒரே ஒரு காரியம்தான். என்ன? அவரோடு என்ன செய்யணும்? உறவாடணும். அவ்வளவுதான். அவரோட உறவாடணும். ஆதி மனிதன் ஆதாம் ஏவாளோடு அவர் வந்து உறவாடினாரு. அதை தான் உலாவினார்னு போட்டிருக்குது. உலாவுதலும் உறவாடுதலும் ஒரே வார்த்தை. மனிதனோடு கைகோர்த்து அந்த தோட்டத்தில் உலாவி இருக்கிறார் ஆண்டவர். உலாவி இருக்கிறார். அவங்கள மேல கைகோர்த்து அவங்களோட உலாவி அவங்களுக்கு நிறைய பேசி இருக்கிறாரு. அவங்க பேசின அநேக காரியங்கள் அவர் கேட்டிருக்கிறார். சோ உறவாடுதல் என்று சொல்லும்போது அதிலே பேசுதலும் இருக்கும், நம்ம பேசணும், அவர் பேசுறத கேட்கணும். மொத்தத்தில் உரையாடல். உறவாடுதல் எங்கே உண்டோ அந்த உறவாடுதலுக்குள்ள என்ன உண்டு? உரையாடுதல் உண்டு. அவர் வேதத்தை படிக்கும் போது வேதத்தின் மூலமா நம்மோட பேசுவாரு. நாம் ஜெபிக்கும் போது ஜெபத்தின் மூலமாக நாம் அவரோடு பேசுகிறோம். உங்களுக்கு தெரியுமா, பழைய சபையில் நான் அதை சொல்லியிருக்கேன். பழைய சபையில் ஆதாம்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, ஆதாம் ஆதாம். இந்த ஆதாம்ங்கிற வார்த்தைக்குள்ள ஜெபம் அப்படிங்கிறதான அந்த வேர்டு வந்து உள்ள மறைஞ்சு இருக்கிறது நீங்க பார்க்க முடியும். ஆதாம் அப்படிங்கிறத நீங்க வந்து ஒவ்வொரு எழுத்தையும் வார்த்தையாக எழுதினால், இப்ப ஆதாமுக்கு 3 எழுத்துக்களை பயன்படுத்துவாங்க. ஆலேஃப், டாலேத், மெம். ஆலேஃப், டாலேத், மெம் 3 எழுத்துக்களை பயன்படுத்துவாங்க. எபிரேயத்தை பொறுத்த வரைக்கும்
ஒவ்வொரு எழுத்துக்களையும் வார்த்தைகளாக உச்சரிக்கணும். உச்சரிக்கிற ஒரு முறை இருக்கு. இப்ப ஆதாமுக்கு 3 எழுத்தை பயன்படுத்துவாங்க. என்ன எழுத்து? அலேஃப், டாலேத், மெம். எபிரேயம் படிச்சவங்க நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு எழுத்தையும் வார்த்தையா உச்சரிக்க முடியும். இப்போ அலேஃப், அதை எப்படி அது வார்த்தையா வரும்? அலேஃப் லாமேட் பே, அலேஃப். அடுத்து டாலேத் எப்படி நம்ம உச்சரிக்க முடியும்? டாலேத் லாமேட் தவ். அடுத்தது மெம், அதை எப்படி உச்சரிக்க முடியும்? மெம் மெம். இப்போ ஜபம்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, ஜபம். ஜபத்துக்கான வார்த்தை மித் பலால். பலால்னாவே ஜபந்தான். பட் அந்த ஜபத்தை பொதுவா அந்த ஜபத்தினுடைய வார்த்தையை சொல்லும்போது மித் பலால் அப்படின்னு சொல்லுவாங்க. மெம், தவ், பே, லாமேட், லாமேட். இப்போ பாருங்க, ஆதாமுடைய அந்த நம்ம அதை எழுத்தா உச்சரித்து நம்ம எழுதணும் பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா மெம்ல மெம்னு போட்டோம், அங்கே மெம் இருக்கு. அடுத்து டாலேத் லாமேட் தவ்ல இருக்கிற அந்த தவ போட்டால் மெம்முக்கு பக்கத்தில் தவ் வந்துடும். அப்புறம் ஆலேஃப் லாமேட் பேல இருக்கிற பே போட்டால் மித்க்கு அப்புறம் பே வந்துடும். அப்புறம் ஆலேஃப் லாமேட் அந்த லாமேடை போட்டால் பேக்கு அப்புறம் லாமேட் வந்துடும். அப்புறம் இந்த டாலேத் லாமேட் தவ்ல இருக்கிற அந்த லாமேடை போட்டால் அடுத்த லாமேட் வந்துடும். எல்லா வார்த்தையும் சேர்த்தா மித் பலால், ஜபம். ஆதாம்ங்கிற பேருக்குள்ளேயே என்ன இருக்கு? ஜபம். இப்ப மனுஷனுடைய வாழ்க்கையில ஜபம் என்பது அவனை விட்டு பிரிக்கப்பட முடியாத ஒன்று. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த தேவ ராஜ்யத்துல ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது இதெல்லாம் மதத்தின் அடிப்படையில் மத ரீதியாக செய்யக்கூடாது. மதம் இதான் ரொம்ப முக்கியமான பகுதி. கவனித்துக் கொள்ளுங்க. தேவ ராஜ்யத்தில் இதுவரைக்கும் நம்ம அப்படி இருந்தாலும் இப்ப நம்முடைய பார்வையை மாற்றணும். இந்த ஜெபம், வேதத்தை வாசிக்கிறது, சபைக்கு வருவது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது, ஆண்டவரை ஆராதிப்பது, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் மதமாக செய்யக்கூடாது. மதம்னா என்ன தெரியுமா? இப்போ அவங்கெல்லாம் மதத்தில் எப்பா நேர்த்திக்கடன் பண்ணிட்டோம்ப்பா, நேர்த்திக்கடன் பண்ணியிருக்கோம், அது செய்யலைன்னா அவ்வளோதான். இந்த போவா ஸ்கூலில் படித்து கொண்டிருந்த அந்த சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு பையனை கிள்ளிட்டானா கடிச்சிட்டானா தெரில, முதுகில் ஒரு பெரிய காயம் வந்துருச்சு. அப்புறம் அடுத்த நாள் சிஸ்டர் போய் அவங்க அம்மாவை பார்த்து மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க. அவன் ஃப்ரெண்டு தான். என்ன சண்டை வந்துச்சோ. அப்போ நான் இங்கே மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த அம்மா, அந்த பையனுக்கு அம்மா இவனை பார்த்து சொன்னாங்களாம், பவாஸ் நீ இப்படியெல்லாம் பண்ணேனா நைட்டு நீ தூங்குற நேரத்தில் சாமி கண்ணை குத்திரும், பல்ல உடைச்சிரும். அப்ப மதத்தின் அடிப்படையில் செய்யறதுன்னா என்ன தெரியுமா? ஐயோ இன்னைக்கு பைபிள் படிக்கலன்னா எப்பா வேலைக்கு போறோம், ஏதோ ஆக்சிடென்ட் எதுவும் ஆயிர போகுதுப்பா, அதுக்காக பைபிள் படிச்சிடுவோம்பா, எப்பா ஐயோ இந்த கடவுள் குத்திடுவார்ப்பா. சபை ஆராதனைக்கு போலனா அந்த வாரமே ஏதாவது ஆயிர போகுதுப்பா. பயத்திலேயே காரியத்தை செய்யறது. அதில் நம்முடைய பிரசங்கிமார்களும் அப்படியே மிரட்டி வைப்பாங்க. பயப்படுற மாதிரியே மிரட்டி வைப்பாங்க. நீ ஆராதனைக்கு வரலனா, நீ வேதத்தை படிக்காவிட்டால் கர்த்தர் உன் பல்லை உடைப்பார், உன் நாக்கை அறுப்பார். பிரசங்கம் இப்படியே கேட்டு 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 கேட்டு. எல்லாருக்கும் இந்த பய உணர்வு தான்.
பைபிள் வாசிக்கலாம் ஆக்சிடென்ட் ஆயிரும், ஜெபம் பண்ணலை ஏதாவது ஆயிரும், சபைக்கு வரல இந்த வாரம், ஐயோ கடவுள் கண்ணை குத்திடுவாரு, இல்லை பேய்ட்ட ஒப்பு கொடுத்துருவாரு. இப்படி நம்ம செய்கிற எந்த ஒரு காரியமும் கர்த்தருக்கு முன்பாக சுகந்த வாசனையா அவருக்கு போகவே போகாது. நிச்சயமா நம்ம பைபிளை படிக்கணும், நிச்சயமா நம்ம ஜெபிக்கணும், நிச்சயமா நம்ம சபைக்கு வரணும், எல்லாம் செய்யணும். எல்லாம் எதன் அடிப்படையில்? உறவின் அடிப்படையில். அவர் எங்க அப்பா, அவர் எனக்கு அம்மா, அவருடைய மணவாளன், எனக்கு எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிறார். எனக்கு ஏதாவது நடக்கும் நடக்கல அதுக்கெல்லாம் இல்ல. நான் வேதத்தை படிப்பதும் ஜெபம் பண்ணுவதும் சபைக்கு வருவதும் எல்லாம் நன்மை வருங்கிறதுக்காக இல்ல, அந்த நன்மைகளை தருகிற நல்லவரை ருசிப்பதற்காக. நன்மைகளை ருசிக்கிற கூட்டம் மத கூட்டம், பட் நல்லவரை ருசிக்கிற கூட்டம் தான் உறவின் கூட்டம். தேவராஜ்யத்தில் ராஜாக்களாய் இருக்கிறவர்கள் யார்? மத கூட்டம் அல்ல, உறவின் கூட்டம். இதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். உறவின் கூட்டம். சங்கீதம் 34 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். 34:10 பாருங்க. சங்கீதம் 34 குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது? குறைபடாது. நன்மை குறைபடாது. ஆனா 8ஆம் வசனத்துல நன்மை குறைபடாதுதான், ஆனா நாங்கள் நன்மைகளை ருசிக்கிறவங்க இல்ல. 8ஆம் வசனம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம யாரு? வெறும் நன்மைகளை ருசித்துக் கொண்டு போகிற கூட்டம் அல்ல, நல்லவரை ருசித்துக் கொண்டு வாழ்கிற கூட்டம். இந்த தேவராஜ்யத்தின் வாழ்க்கை என்பது நம்மளை ராஜாக்களா வச்சிருக்கிறாரே, நம்ம அவரோட உறவாடணும். சோ இந்த தேவராஜ்யத்தின் வாழ்க்கை என்பது மத வாழ்க்கை அல்ல, ரிலீஜியஸ் லைஃப் இல்ல, ரிலேஷன்ஷிப் லைஃப், உறவின் வாழ்க்கை. உறவு. அதனால எப்ப பார்த்தாலும் கடவுளை வாளு வேலு எல்லாம் வச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரி அப்படியே பயந்துக்கிட்டு நடுங்கிக்கிட்டு அப்படி இருக்கிறது இல்ல. நல்லா ரிலாக்ஸா இருக்கணுங்க. ரிலாக்ஸ். அவர் நமக்கு அப்பா, என் அப்பா அவரு. அதுக்காக பைபிளும் படிக்காம ஜெபமும் பண்ணாம துணிகரமா அப்படி இருக்கிறது இல்ல. அப்படி கண்டிப்பா அவர் அப்பாவை அனுபவிக்கிறவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. என் அப்பாவோடு நான் உறவாடுகிறேன். நான் எப்படி இருந்தாலும் என்னை இருக்கிறவனமா ஏற்றுக்கொண்டு என்னை தூக்கி சுமக்கிற அப்பா அவர். இதையெல்லாம் சிந்தித்து தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 8:4-5 வசனத்தில், சங்கீதம் 8ஆம் சங்கீதம் அதனுடைய 4-5 வசனத்தை படிக்கும். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். சோ தேவ தூதரிலும் அல்ல, தேவனிலும் சற்று சிறியவனாக்கினீர், அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர். அவனுக்கு மகிமை என்ன? அவன் ராஜாவாய் ஆள்வது. அவனுக்குரிய கணம் என்ன? அவன் ஆசாரியனாக வாழ்வது. ராஜாவா ஆளணும், ஆசாரியனாக வாழணும். இதுதான் தேவன் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிற மகிமையும் கனமுமாக இருக்கிறது. இந்த ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவா நன்றியா இருக்கணும்.
இந்த ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றியா இருக்கணும். அர்ப்பணித்தவர்களாக மனுஷனை நீ நினைக்கவும் அவனை விசாரிக்கவும், மனுஷனை நீ நினைக்கவும் அவனை விசாரிக்கவும், மண்ணில் அவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே, மண்ணில் அவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே, விலையேற பெற்ற திருரத்தமே அவன் மீனாவில் இன்று பாயுதே, விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீடாவில் இன்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். Thank you Lord. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. இவ்வளவு மகத்துவமான ஸ்தானத்தை கொடுத்துதான் தேவ ராஜ்யத்தில் கர்த்தர் மனிதனை வைத்திருந்தார். சரி, இப்ப மூன்றாவது குறிப்புக்குள்ள போகலாம். பிளேஸை பார்த்துட்டோம், பீப்புளை பார்த்தோம். மூணாவது என்ன? மகிமையான முன்னேற்றம். நல்லா கவனிங்க. இந்த ஆதி மனித வரலாற்றில் இந்த தேவராஜ்யம் எப்படி முன்னேறியது, ப்ராக்ரஸ். உண்மையை சொல்ல போனா மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து இவன் எப்படியாவது இந்த தேவராஜ்யத்தை ஏதேன்ல இருந்து அப்படியே பூமி முழுவதும் இதை முன்னேற்றத்துக்குள்ள கொண்டு போயிருவான், என்னோட உறவாடி உறவாடி அவன் கொண்டு போயிருவான்னு நம்பிதான் அவனை ஏற்படுத்தினார். ஆனா உண்மையிலே நடந்தது என்ன தெரியுமா? தேவராஜ்யம் இந்த மனுஷனால முன்னேறல, பின்னடைவுக்குள்ளாக போய்விட்டது. தேவராஜ்யம் முன்னேறலைங்க, முன்னேறிச்சு. அது அப்புறம் அது எப்படி முன்னேறிச்சுங்கிறத நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த மனிதன் தேவராஜ்யத்தை முன்னேற்றுவதற்கு பதிலாக இவனால வந்தது இந்த தேவராஜ்யத்துக்கு பின்னடைவுதான் என்பதை விளங்கிக் கொள்ளணும். பின்னடைவு. இதே மாதிரி இந்த நாட்களிலும் நம்மள ஆண்டவர் தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள, தேவ ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிற நாம் இந்த ராஜ்யத்தை முன்னேற வைக்க போறோமா, இல்ல இந்த ராஜ்யத்துக்கு பின்னடைவை கொடுக்க போகிறோமா?
அப்போ ஆதி மனிதன் இந்த ராஜ்யத்துக்கு பின்னடைவை கொடுத்தானே, அப்படி அவன் பின்னடைவை கொடுப்பதற்குரிய தன்மைகள் அவன் வாழ்க்கையில அவன் எப்படி பின்னடைவை கொண்டு வந்தான், அந்த பின்னடைவை கொண்டு வருவதற்குரிய தன்மைகள் என்ன, அதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். நம்பர் 1, ஆதியாகமம் 3:1 நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டா என்றார். முதலாவது காரியம் தவறான காரியத்தை கேட்டல். இங்க இந்த ஏவாள் வாழ்க்கையில் என்ன நடக்குது? சர்ப்பத்தை அவ எப்போதும் தான் பார்க்கிறா. சர்ப்பம் ஒன்றும் புதுசு இல்லைங்க, சர்ப்பம் ஏதேன்னு தான் இருக்கு. ஆனா அந்த நாள்ல அந்த நேரத்தில் சாத்தான் அவனுக்கு சர்ப்பத்துக்குள்ள பூந்துட்டான். புகுந்த உடனே இப்போ ஒரு தேவையில்லாத சப்ஜெக்டை வந்து அவன் பேசுறத இவ காது கொடுத்து கேட்கிறா. அவசியமில்லாத சப்ஜெக்டை அவன் பேசுறான், இத காது கொடுத்து அவ கேட்கிறான். தேவ ராஜ்யத்துக்கு பின்னடைவை கொண்டு வரக்கூடிய முதல் தன்மை என்ன அப்படின்னா, தவறான காரியங்களை கேட்பது. விளங்கிக் கொள்ளுங்க அருமையானவர்களே. ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்று இந்த தேவ ராஜ்யத்துக்கு வந்த நீங்க தவறான காரியங்கள், கேட்கக்கூடாத தவறான காரியங்கள், ரேடியோவில், டிவியில், செல்போனில், சினிமா பாட்டுகள், சினிமா படங்கள், மற்ற தேவையில்லாத காரியங்கள், அவசியமற்ற காரியங்களை கேட்பது, மற்றவங்களுடைய குறைகள், ஊர்க்கதை, உலக கதை, வந்த கதை, போன கதை, அவன் இப்படி இவன் இப்படி, இந்த மாதிரியான கதைகளை நல்லா காது கொடுத்து கேட்கறது. ஒருத்தர் ஊர்க்கதை, உலக கதை பேசுறாங்களா, தேவையில்லாத காரியத்தை பேசுறாங்களா, நைஸா அந்த இடத்த விட்டு அப்படி நகர்ந்துடணும். தவறான காரியங்களை கேட்பது தேவ ராஜ்யத்துக்கு பின்னடைவை கொண்டு வரக்கூடிய முதல் தன்மை என்பதை மறந்துவிடக்கூடாது. முன்னேற்ற வேண்டிய மனிதன் தேவ ராஜ்யத்துக்கு பின்னடைவை கொண்டு வந்து விட்டான். இரண்டாவது, இந்த பின்னடைவுக்கான இரண்டாம் வசனம், ஆதியாகமம் 3:2. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். சரி, இங்க நிறைய பேசுனது சர்ப்பமா பெண்ணா? அவன் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டான். ஆனா இப்ப நிறைய வளவளன்னு பேசுறது யாரு? பெண், ஸ்திரீயானவள். அப்ப இரண்டாவது, தவறான காரியங்களை பேசுவது, அவசியமற்ற காரியங்களை பேசுவது. ஆகவேதான் வேதத்தில் வார்த்தையை குறித்து கவனமா இருக்கணும். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. கண்ட காரியங்களை பேசக்கூடாது. விளையாட்டுங்கிற பேர்ல கண்டதையும் பேசக்கூடாது. பேச வேண்டியதை தான் பேசணும். பைபிள தெளிவா சொல்லி இருக்கு, கெட்ட வார்த்தை வர வேண்டாப்பா, மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை பேசுங்க. எப்பயுமே தவறான காரியங்களை கேட்கிறவங்க நிறைய பேசுவாங்க. ஆண்டவர் யெஷுவா தெளிவா சொல்லியிருக்கிற வார்த்தைகளை குறித்து நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். முதல்ல தவறான காரியத்தை கேட்கிறது, இரண்டாவது பேசுவது, மூணாவது 4-5 வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அப்பொழுது சந்தேகப்பட வைப்பது. இந்த சர்ப்பம் என்ன பண்றானா, அவங்களுக்குள்ள
இந்த ஏவாளுக்குள்ள சந்தேகத்தை உண்டு பண்றான். படிங்க சிஸ்டர், படிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும். இருங்க, நீங்க சாகவே சாவதில்லை, உங்கள் கண்கள் திறக்கப்படும் சொல்லும் போது அவன் எதை சந்தேகப்பட வைக்கிறான் தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தையை சந்தேகப்பட வைக்கிறான். அவர் சொன்னாரு, நீங்க புசிக்கும் நாள்ல கண்டிப்பா உங்களுக்கு என்ன வரும்? நீங்கள் சாகவே சாவீர்கள். அவருடைய வார்த்தை. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள்ல நீங்க சாவீர்கள் என்று அவர் சொன்னாரு. ஆனா இவன் சொல்றான் நீங்க சாகவே சாவதில்லை. அப்ப அவன் எதை சந்தேகப்பட வைக்கிறான்? கர்த்தர் சொன்ன வார்த்தைய. அதோட விட்டானா? அடுத்தவன் என்ன செய்யறான்? படிங்க. நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இங்க அவருடைய அன்பை சந்தேகப்பட வைக்கிறான். அவன் என்ன சொல்ல தெரியுமா? அவருக்கு எங்க நீங்க உங்களை அவரை மாதிரி மாறிடுவீங்களோ, அவரை மாதிரி மாறிடுவீங்களோன்னு பயந்துக்கிட்டு இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா அவர் மாதிரி ஆயிடுவீங்கன்னு அவருக்கே தெரியும். அவர் அன்பானவர் கிடையாதுங்க, உங்களை அடிமையா வைக்க நினைக்கிறார். ஆனா உண்மையை பாருங்க, இவன் ஏற்கனவே தேவ சாயலாக இந்த பூமியில தேவனை போல தான் இருக்கிறான். அவருக்கு மகன். இப்ப எதை சந்தேகப்பட வச்சுட்டான்? அவருடைய அன்பை. அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கும் அவனுடைய வேலை என்ன அப்படின்னா சந்தேகத்தை உண்டாக்குவான். 2 காரியத்து மேல. 1 தேவனுடைய வார்த்தை, 2வது அவருடைய அன்பு. வேர்ட் அண்ட் லவ். இன்றைக்கும் மீடியாக்கள்ல வர்ற செய்திகள், நம்ம கேள்விப்படுகிற விஷயங்கள், நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாமே நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, 2 காரியத்தை சந்தேகப்பட வைக்கும். 1 அவருடைய வார்த்தை, 2வது அவருடைய அன்பு. கரெக்டா கேள்வி கேட்பான். வார்த்தை இப்படிதானே சொல்லுது, ஆனா ஏன் இப்படி நடக்குது? இந்த கடவுள் மட்டும் என் மேல அன்பா இருந்தார்னா இப்படியெல்லாம் நடக்க விடுவாரா? அப்ப அவர் என் மேல அன்பாவே இல்லை, அவருக்கு அன்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வைப்பான். சந்தேகத்தை உண்டாக்குதல். 4வது சுயம் மேலோங்குவது. என்ன ஆகுது? சுயம் மேலோங்கி நிற்குது. என்ன சுயம்? என்ன சுயம்? திரும்ப இந்த வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, இவ என்ன பண்ணியிருக்கணும்? இப்படி சொன்ன உடனே அவர் தான் டெய்லி உலாவ வர்றாரே, அவர்கிட்ட ஆண்டவரே இப்படி சொல்றாங்க, நான் என்ன செய்யறதுப்பா? இப்படி எல்லாம் பேசலாம். ஒருத்த பேசினா என்னமோ நாங்க உங்களை மாதிரி மாறிடுவோம்னு நீங்க நினைச்சுதான் அப்படி சொன்னீங்களாமே, இப்படி கேட்டிருக்கலாம்ல. 6ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும். நேரா பாருங்க, எங்க போயிட்டா? அந்த மரத்து பக்கம் போயிட்டா. இது என்ன? இது எதை குறிக்குது? இவ எதுக்கு எது இங்க இவ வாழ்க்கையில மேலோங்குது? சுயம். தேவ ராஜ்யத்துக்கு பின்னடைவை கொண்டு வரக்கூடிய அடுத்த ஒரு முக்கியமான காரியம் நமக்குள் இருந்து எழும்புகிற சுயம். நான் இப்படி, எனக்கு ஒரு கௌரவம் இருக்கு, எனக்கு ஒரு இது இருக்கு, அது இருக்கு, என் கௌரவத்தை யாரும் குறைச்சிடக்கூடாது. இந்த போவாஸ் என் பையன். இன்னைக்கு நீங்களாம் இங்க உட்கார்ந்துருக்கீங்க, உங்க முன்னாடியே இன்னைக்கு நான் இவனை திட்டினேன், வேணும் தான் திட்டினேன், நேற்றுக்கும் திட்டினேன், இன்னைக்கு திட்டினேன். மியூசிக் போடும்போது இசையா இருக்கணும்டா, இறைச்சலா இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? இப்பத்திலிருந்தே உங்க முன்னாடி திட்டினாதான் சுயம் உடையும். புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த சுயம். நீ நல்லதே சொன்னாலும் சரி, எல்லாரும் முன்னாடியும்
என்னை திட்டிடக்கூடாது. எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடக்கூடாது. எப்படி எல்லாரும் முன்னாடியும் சொல்லலாம்? அது நல்லதாவே இருந்தா கூட சரிதான். பக்கா சுயம். எல்லாரும் முன்னாடி சொல்றாங்களோ தனியா சொல்றாங்களோ நல்லது அப்படின்னா யாரு முன்னாடி சொன்னாலும் அதை ஏத்துக்கணும், அவ்வளவுதான். இன்னைக்கு நிறைய இந்த மாதிரி சுயம், நிறைய சுயம். அந்த நாட்கள் எல்லாம் இந்த சுயத்தை உடைக்கிறதுக்குனே நிறைய வேலை செய்வாங்க. அந்த நாட்கள்ல பரிசுத்தவான்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருப்பார். ஒருத்தர் 5000 பேர் உட்கார்ந்து இருப்பாங்களாம். டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருக்கும் போதே அவர் நல்லா தான் பண்ணுவாரு. திரும்பி பார்த்து, ஏய் என்ன டிரான்ஸ்லேட் பண்ற, உட்கார். அப்படி உட்கார வச்சுட்டு அந்த முகத்தை பார்ப்பாராம் பாஸ்டர். இவன் முகம் சிரிக்கிறானா இல்ல முறைக்கிறானா, விரைக்குதா அவன் முகம். இன்னைக்கு இந்த சுயம் இருக்கிறதுனால தாங்க ஒரு குண்டூசி குத்துனா கூட தாங்க முடிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. அந்த மாதிரி உள்ளவங்களை அந்த சுயம் உடைய ஒப்பு கொடுக்கலன்னா நம்ம தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனப்பட முடியாது. நான் அல்ல, கிறிஸ்து. எங்களுக்கெல்லாம் அப்படி எங்க மைக்கெல்லாம் புடுங்கிருக்காங்க. நாங்கெல்லாம் ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்கள்ல மைக்கை பிடுங்கிருக்காங்க. கீபோர்டு வாசிக்க எங்களை உட்கார வச்சுட்டு பனிஷ்மெண்ட்டுங்கிற பேர்ல அந்த கீபோர்டு வாசித்து ஜனங்களும் சூப்பர் பிரதர், அழகா வாசிக்கிறீங்க பிரதர் அப்படி சொன்ன அவங்க நடுவிலேயே ஒரு மூலையில உட்கார வச்சு செய்திருக்காங்க. எங்களெல்லாம் செஞ்சிருக்காங்க. எங்க பாஸ்டர் எல்லாரும் முன்னாடியும் உன்னை கை கழுவுறா அப்படி கையெல்லாம் கழுவி இருக்காரு. இன்னைக்கு சொல்றேன், அது எனக்கு தீமை இல்லை, எனக்கு நன்மை. இன்னைக்கு இடி மாறி எத்தனை காரியங்கள் வந்தாலும் அதை தாங்குவதற்கு அன்றைக்கு தேவன் அவர்களை கொண்டு பழக்கினார். இன்னைக்கு பாருங்க, இந்த ஜனத்தை கேளுங்க. ஸ்கூல்ல டீச்சர்ஸ்க்கு இன்னைக்கு பிரச்சனை என்ன? மார்க்க போட்டுரு, ஆனா பிள்ளைங்க என்ன செய்யாத, திட்டாத. கொஞ்சம் ஏதோ ஒரு வார்த்தை கொஞ்சம் சத்தமா சொல்லிட்டா உன்னை தற்கொலை பண்ணிக்கிறான். ஆனா அப்போ தொலைஞ்சு போ, உனக்கு நீ வா, நீ எப்படி போனா எங்களுக்கு என்ன, விட்டுறாங்க. அதில் பாருங்க, பிள்ளைங்களுடைய படிப்பு மார்க் வருது, ஆனா ஆரோக்கியமான படிப்பு இல்லை இன்னைக்கு. இதெல்லாம் என்ன? சுயம். சுயம் சுயம் உடையணுங்க. இங்க சுயம் மேலோங்கிருச்சு. கத்தரண்டை நெருங்கி ஐயா இப்படி ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பம் ஆயிடுச்சு ஐயா, எங்களுக்கு என்னையா செய்யணும்னு தெரியாம நாங்க திணறோம்யா, ஆண்டவரே அப்பா ராஜா எங்களுக்கு உதவி செய்யுங்க, இந்த காரியத்தில் எனக்கு தெளிவை கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருந்தா அழகா அவர் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாரு. என்னங்கய்யா உங்களை என்னையா கேட்கறது, நீங்க இப்படிதான் சொல்லுவீரு அப்படின்னு இவன் நேரம் அந்த மரத்து பக்கம் போயிட்டான். சுயம். அஞ்சாவது, உலகத்துடன் உடன்படுவது. திரும்ப 6ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு இங்க 3 விஷயம் இருக்கு பாருங்க. என்னது? புசிப்புக்கு நல்லது, புசிப்புக்கு நல்லது. அடுத்து பார்வைக்கு இன்பமும், அடுத்தது புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு. இந்த 3 வேர்ட் இருக்குல்ல, புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், அப்புறம் புத்தியை தெளிவிக்கிறது. 1 யோவான் 2:15 இதை உலகம் அப்படின்னு சொல்றாரு. உலகம் உலகம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும், அங்க என்ன பார்த்தோம்? புசிப்புக்கு
அது என்னது? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சையும். அடுத்து பார்வைக்கு இன்பம், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய புத்தியை தெளிவிப்பது ஜீவனத்தின் பெருமை. உலகத்தில் உள்ளவைகளை எல்லாம் பிதாவின் உண்டானவல்ல. அப்ப உலகத்தோடு உடன்பட்டுட்டான். இப்போ உன்னதரோடு உறவாட வேண்டிய இந்த ஏவாள் உலகத்தோடு உடன்பட்டுட்டா. நீங்களும் நானும் உன்னதரோடு உறவாடினால் தேவ ராஜ்யத்தினுடைய முன்னேற்றத்துக்குரியவர்களாக இருப்போம். பட் இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளுக்கு நம்ம உடன்பட்டு போய் எப்ப பார்த்தாலும் கண்ணு பார்க்கறதெல்லாம் வாங்கணும், மாம்சம் விரும்புறதெல்லாம் அடையணும், நாம் பெரிய ஆள் ஆகணும், ஜீவனத்தின் பெருமை, இப்படி நம்ம இடம் கொடுத்து கொண்டிருப்போமானால் நம் உலகத்தோடு உடன்பட்டு விட்டோம். தேவ ராஜ்யத்துக்கு பின்மாற்றம். அடுத்து கடைசியா தவறான தெரிந்தெடுப்பு. திரும்ப அந்த 6ஆம் வசனத்தை படிங்க. 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் படிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அப்ப கனியை பறிச்சிட்டா. இங்க தவறான காரியத்தை தேர்ந்தெடுத்துட்டா. ஜீவ விருட்சத்தை புசிக்க வேண்டியவள் நன்மை தீமை அறியத்தக்க கனி. ஜீவ விருட்சம் என்றால் ஆண்டவராகிய யெஷுவா தான் ஜீவ விருட்சம். நன்மை தீமை அறியத்தக்க கனினா நம்முடைய சொந்த அறிவு, அதுதான் நன்மை தீமை அறியத்தக்க கனி. அப்போ ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஜீவ விருட்சம் தான் நம்முடைய ஆண்டவராகிய யெஷுவா, இயேசுதான் ஜீவ விருட்சம். ஆனா அவர் தன்னுடைய சொந்த அறிவை, கடவுளை விட்டுட்டு என் அறிவு என்ன சொல்லுது, எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கறது, என் அறிவு என்ன சொல்லுது. உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன், நல்ல காரியமே ஆனாலும் சரிதான், என் இருதயத்தில் எனக்கு இப்படி தோணுச்சு, என் அறிவில் இப்படி வந்தது, அதனால நான் செஞ்சேன், அப்படி இல்லை. யார் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆண்டவரை கேட்டு 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 செய்யறாங்களோ அவங்க ஜீவ விருட்சத்தை தெரிந்தெடுக்கிறாங்க. பட் சொந்த அறிவு, என் சொந்த அறிவில் இப்படி எனக்கு தோணுச்சு, அப்படி செய்யறவங்க இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை செலக்ட் பண்றாங்க. ஜீவ விருட்சத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய இந்த ஏவாள், அதோடு சேர்த்து ஆதாம், சொந்த அறிவாகிய நன்மை தீமை அறியத்தக்க கனியை செலக்ட் பண்ணிட்டாங்க. அந்த சொந்த அறிவு தான், அதை பற்றி தான் பிரசங்கில சொல்லியிருக்கு. யெஷுவா இல்லாத அந்த சொந்த அறிவு, அதை தான் அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் சொல்லியிருக்கு. சொந்த அறிவு வேண்டாம். அருமையானவர்களே, ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மோசே 40 வயசான உடனே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் படிச்சுட்டு முடிக்கலாம். அப்போஸ்தலர் 7ல் இப்படி ஒரு வசனம் வரும். அவருக்கு மோசேக்கு 40 வயது ஆன போது அவருடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் உண்டானது அப்படின்னு இருக்கும். இந்த வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் 7ல் ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே வரும்போது அவனுக்கு 40 வயதான போது அப்படின்னு வரும் பாருங்க.
இங்க 20 23. அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். சரி, இங்க மோசே செஞ்சது சரியா தப்பா? இந்த இருதயத்தில் உண்டான எண்ணம் நல்ல எண்ணமா தப்பான எண்ணமா? சகோதரரை பார்க்கணுங்கிற எண்ணம் வந்துச்சு. அங்க போனா ஒருத்தன் எகிப்தியன் எபிரேயனை தவறா நடத்துறான், கொடூரமா நடத்துறான். அப்போ தன்னுடைய சகோதரனுக்கு துணை செய்யறாரு மோசே. இங்க இந்த எண்ணம் உண்டானது சரியா தவறா? சரியா? நல்லா கவனிங்க. எண்ணம் சரியா தவறாங்கிறதுல இங்க விஷயமே இல்லை. நம்ம என்ன செய்யணுங்கிறத இந்த இருதயத்தினுடைய எண்ணத்திடத்துல கேட்கக்கூடாது, மேல நோக்கி பார்க்கணும். இதனுடைய விளைவாகத்தான் மோசே இங்க சுயத்துக்கு இடம் கொடுத்தபடி இங்க தேவனை விட தன்னுடைய சொந்த அறிவுக்கு இடம் கொடுத்தபடினால்தான் 40 வருஷம் மீதியான் தேசத்தின் வாழ்க்கைக்குள்ள போக வேண்டி இருந்துச்சு. தேவ ராஜ்யத்துடைய பின்னடைவு தவறான தேர்ந்தெடுப்பு. யெஷுவாவை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக தவறான காரியத்தை தேர்ந்தெடுக்கிறது. நம்ம இந்த மாதிரியான அனுபவத்துக்குள்ள நம்ம போகக்கூடாது. 7 காரியம் பார்த்துருக்கோம். 7 காரியம் என்னன்னா, சந்தேகப்படுவது, சுயம் மேலோங்குவது, உலகத்தோடு உடன்படுவது, தேர்ந்தெடுப்பது. இதெல்லாம் தான் தேவராஜ்யத்துடைய பின்னடைவுக்கு காரணம். இப்ப மனிதன் பரிதாப நிலைமையில, அந்த 7ஆம் வசனத்தை படிச்சு முடிங்க. ஆதியாகமம் 3:7. மனிதன் ராஜாவா இருக்க வேண்டியவன் இப்ப பின்னடைவை கொண்டு பரிதாபமா நிக்கிறான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அடுத்த வசனம் பாருங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அயேகா, இப்படி இருக்க வேண்டிய நீ இப்படி ஒரு பரிதாப நிலைமைக்கு போயிட்டேப்பா, எங்கே இருக்கிறாய் அப்படின்னு ராஜா கூப்பிடுறாரு. இந்த சாயங்கால நேரத்தில் ஒருவேளை நல்லா கவனிங்க, ஒருவேளை இந்த தேவராஜ்யத்தினுடைய பின்னடைவு ஏற்படுத்துவதற்குரிய இப்ப நம்ம படிச்ச இந்த 6 தன்மைகள்ல ஏதாவது ஒன்றிலே சிக்குண்டு, ஒருவேளை நீ தூரத்திலே இருந்தாலும், கடவுளை விட்டு தூரமா போயிருந்தாலும் உன்னை ஆண்டவர் கைவிடல. இன்றைக்கு கூப்பிடுறாரு, என் பிள்ளை நீ எங்க இருக்கிற, திரும்பி வா. நீ இருக்கிற வண்ணமா என்கிட்ட வா, உன் வாழ்க்கையை நான் மாத்துறேன் என்று திரும்பமாக அன்பின் தேவன் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இங்கதான் ஆண்டவர் யெஷுவா மனுஷனுக்காக நான் போறேன்ப்பா பிதாவாகிய தேவனை பார்த்து ஒப்பு கொடுக்கிறார். அன்பின் அரசே போகிறேன் ஐயா, என்ன அனுப்புங்க. சரி, இனி கர்த்தருக்கு சித்தமானா 2022 சண்டே இருந்து நம்ம தொடர்ந்து படிக்க போறோம். 2 தலைப்பை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அந்த தலைப்பை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பின்னடைவின் உச்சகட்டம், பின்னடைவு உச்சகட்டம் அடைதல்.
அப்படிங்கிற அடுத்த தலைப்பை நம்ம படிக்கணும். இந்த பின்னடைவு எப்படிலாம் உச்சகட்டம் அடைந்தது அதை நம்ம படிக்கணும். அடுத்த ஒரு தலைப்பு, பின்னடைவின் நடுவிலும் முன்னேறிய தேவராஜ்யம். இந்த 2 கருத்தை நம்ம படிச்சு நீ அப்படியே நம்ம தொடர்ந்து நம்ம போகலாம். சரி, அன்பின் அரசே போகிறேன் அந்த பாட்டில் அந்த பரிதாபமேன்னு ஒரு அடி வரும் பாருங்க. என்னையா பரிதாபம், மனுஷன் இப்படி ஆயிட்டானே, பார்க்க பரிதாபமே, அந்த அடியையும். ஆனால் கடைசியில் பாருங்க, ஆண்டவர் விடலை, எடுப்பேன் அவன் சாயலை, நான் அவனை போல மாறி அந்த ஏதேனுக்குள்ள நுழைஞ்ச அந்த பேயை நான் தலையை நசுக்குவேன் அப்படின்னு சொல்றாரே. அந்த 2 அடியை நம்ம பாடலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். இப்போ நான் இவ்வளவு தூரம் சொன்ன விஷயங்கள்ல எடுப்பேன் மனுக்குலத்தை அந்த அடி, அதுக்கு முன்னாடி அதாவது அவன் பார்க்க பரிதாபமே ஒரு அடி வருமே. ஓகே, அந்த அடியை பார்க்கணும். அதுக்குள்ள உங்களுக்கு கேள்வி இருந்தா சொல்லுங்க. கான்ஃபரன்ஸ்ல யாருக்காவது கேள்வி இருக்குங்களா? ஏதாவது கேள்வி இருந்தா லைன்ல இருக்காங்களா பாருங்க. நேற்று ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, யாருக்காவது கேள்வி இருக்குங்களா? சொல்லுங்க பிரதர். ஓகே ஓகே ஓகே, அதுக்கு நம்ம பதில் சொல்றோம். வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா உங்களுக்கு? வேற ஏதாவது கேள்வி? சொல்லுங்க. சரி, ஓகே 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 சரிங்க மேடம். இந்த 2 கேள்வி ஓகே ரைட், நான் பதில் சொல்கிறேன். வேற கான்ஃபரன்ஸில் வேற யாருக்காவது கேள்வி இருக்குங்களா? எதுவும்? சரி, ஓகே சரி, இந்த 2 கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். ஓகே, நீ அந்த ஸ்பீக்கர் கிட்ட வைப்பா. ஸோ 2 கேள்வியை நம்முடைய ஜோஷுவா பிரதர் கேட்டிருக்காங்க. அதாவது முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஏதேன் தோட்டம் இஸ்ரேல் தேசத்தில் தான் இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. நிச்சயமாக ஆதியில் இருந்த அந்த ஏதேன் என்பது இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் தான். ஆனால் நோவா காலத்தில் வந்த அந்த பெருவெள்ளம் வந்தபோது அந்த ஏதேன் அப்படிங்கிற அந்த இடம், அந்த ஏதேனுடைய அந்த செழிப்பு, ஏதேனில் இருந்த அந்த காரியங்கள் எல்லாம் இல்லாதபடிக்கு அதெல்லாம் அழிஞ்சிருச்சு. தேவனே அதை அழிச்சிட்டார். ஏன்னா திரும்ப அந்த ஏதேனை யெஷுவா ராஜாதி ராஜாவா இந்த பூமியில ஆளுகை செய்யும் போதுதான் அவரால் தான் இது திரும்ப கொண்டு வரப்பட வேண்டும் என்கிறபடினால அதை அழிச்சிட்டார், அதை இல்லாமாக்கிட்டார். மற்றபடி அந்த ஏதேன் தான் இஸ்ரேல் தேசமாக பின்னாட்களில் கானான், அதுக்கப்புறம் இஸ்ரேல் என்றெல்லாம் மாறி இருக்கு. அதனாலதான் ஆண்டவருடைய இந்த கண், ஆண்டவருடைய இந்த குறிக்கோள் இந்த பூமியில திரும்ப 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 அந்த பகுதியையே நோக்கி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். சரி, நம்ம அதை திரும்ப நம்ம தொடர்ந்து அதை படிப்போம். அந்த லிங்க் எல்லாம் அப்படியே நம்ம தொடர்ந்து படிப்போம்.
படிக்கும்போது உங்களுக்கு அது இன்னும் நல்லா புரியும். அடுத்து இன்னொரு கேள்வியை கேட்டாங்க. நம்முடைய யெஷுவா நமக்கு மணவாளனா இருக்கிறாரு, ராஜாவா இருக்கிறாரு, இப்போ நம்ம அப்பான்னு படிக்கிறோமே எப்படி? நல்லா கவனிங்க. அப்பான்னு சொல்லும்போது திருத்துவத்தினுடைய முதல் ஆழ்த்தத்துவமா இருக்கிற பிதாவாகிய தேவனுக்கு நம்ம எல்லாரும் மகன்களும் மகள்களுமாக இருக்கிறோம். திருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பிதாவும் ராஜாதான். பிதா ராஜாவா இருக்கிறார்னா குமாரனும் ராஜாதான். பிதாவே என்ன பண்ணிட்டாரு? அந்த ராஜ பொறுப்பை குமாரன் கையில கொடுத்துட்டாரு. அந்த ராஜ பொறுப்பு குமாரன் கையில இருக்கு. இப்ப பிதாவும் ராஜாதான், குமாரனும் ராஜாவா இருக்கிறாரு. இப்ப அந்த ராஜ பொறுப்பு குமாரன் இருக்கு. அப்பான்னு சொல்லும் போது பிதாவாகிய தேவனைத்தான் குறிக்கிறது. மணவாளன் சொல்லும் போது அவர் எல்லாமாவே இருக்கிறார். நமக்கு அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, நண்பனாக எல்லாமுமா இருக்கிறார் என்பதை நம்ம விளங்கிக் கொள்கிறோம். இதுதான் இந்த 2 கேள்விகளுக்கான பதில். ஓகே, வேற இங்க இருக்கிறவங்க யாருக்கா கேள்வி இருக்கா? சொல்லுங்க. ஆதாம் பாவம் செஞ்சுட்டாங்க. எந்த மக்கள்? நம்ம ஆதாம் சந்ததி தான். ஆமா, ஆனா இப்ப நம்மள ஆண்டவர் நம்மளை ரட்சித்து இப்ப நம்மள கிறிஸ்துவின் சந்ததியா மாத்திட்டார். அதனால ஆதாம் இழந்த எல்லாம் இப்ப நமக்கு திரும்ப வந்திருக்கு. நம்ம அதை படிப்போம், எப்படியெல்லாம் அது வந்துச்சு அப்படிங்கறத நம்ம படிப்போம். ஓகே, வெரி குட். சரி, வேற ஏதாவது? எல்லாம் புரிஞ்சதா உங்களுக்கு? ஆமென். சரி, எல்லாம் எழுந்து நிற்போம். அன்பின் அரசே போகிறேன். எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட ஆண்டவர், நம்ம எந்த நிலைமையில் இருந்திருந்தாலும், ஒருவேளை தேவ ராஜ்யத்துக்கு நீங்களும் நானும் எந்த விதத்திலே ஆகிலும் பின்னடைவை ஏற்படுத்தி இருந்தாலும், இந்த வருஷ கடைசியில எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் யெஷுவாவின் சத்தம் நம்மை பார்த்து துணிக்கிறது. அன்பின் அரசே போகிறேன் என்று சொல்லி நமக்காக அர்ப்பணித்து வந்த ராஜாதி ராஜா அவரை நோக்கி பார்ப்போமாக. அந்த 2 அடியை பாடி நம்ம ஜெபித்து முடிக்கலாம். டி மேஜர். அன்பின் அரசே போகிறேன், மனு ஜன்மம் வாழ்கிறதே, ஜென்மமும் அழிகின்றதே. அன்பின் அரசே போகிறேன், மனு ஜென்மம் வாழ்கிறதே, பூவில் ஜென்மமும் அழிகிறதே. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று அழைக்கிற ஆண்டவர் இந்த ராஜ்யத்துக்குள்ளாக உங்களை அழைக்கிறார். மனு ஜென்மம் வாழ்கிறதே, பூவில் ஜென்மமும் அழிகிறதே. அன்பின் அரசே போகிறேன், மனு ஜென்மம் வாழ்கிறதே, பூவில் ஜென்மமும் அழிகிறதே. சுந்தரனாமே எத்தனை அழகு! ஏதேனில் இருக்கையிலே முழு ஆட்சியும்
ஆளுகை செய்தவன், ஆட்சி வகித்தவன் சுந்தர அப்பா முழு ஆட்சியும் வகிக்கையிலே நம் ஆசை கேட்டவனே, நம் ஆசை கேட்டவனே, பல நன்மைகளும் வெகு நற்குணம் உடையவனே, பல நன்மைகளும் வெகு நற்குணம் உடையவனே, என்னவோ நிலைமை பொழுதே பார்க்க பரிதாபமே. நிர்வாணமா நிக்கிறான், என்னவோ மகிமையினால மூடப்பட்டவன் நிர்வாணமா நிக்கிறான், ராஜாவா இருந்தவன் அடிமையா நிக்கிறான். என்ன பரிதாபம்! அன்பின் அரசே போகிறேன், மனு ஜென்மம் ஆழ்கிறதே, பூவில் ஜென்மமும் அழிகிறதே. அன்பின் அரசே போகிறேன், மனு ஜென்மம் ஆழ்கிறதே, பூவில் ஜென்மமும் அழிகிறதே. எடுப்பின் மனு குலத்தை சேர்ப்பினி மகிமை அப்படியே விட்டுற மாட்டாரு, அப்படியே விடல, சாயலுமா இழந்ததெல்லாம் திரும்ப கொடுக்கிறாரு. எடுப்பின் மன மனு கோலத்தை சேர்ப்பினி மேன்மையிலே சாயலும் தேவசாயலுமாவேனே. என் அன்பு மாறிடாதே, என் அன்பு மாறிடாதே. ஏதேனிலே சென்ற பேயையும் நசுக்கிடவே, ஏதேனிலே சென்ற பேயை நசுக்கிடவே, என்றென்றுமாய் நம்மோடுமே ஏகனாகிடவே. என்றென்றுமாய் நம்மோடு சகபலகரதரபலகரா ஏகனாகிடவே. அன்பின் அரசே போகிறேன், மனு ஜென்மம் ஆழ்கிறதே, கோவில் ஜென்மமும் அழிகிறதே. அன்பின் அரசே போகிறேன், மனு ஜென்மம் ஆழ்கிறதே, கோவில் ஜென்மமும் அழிகிறதே. இந்த அன்பின் யெஷுவாவுக்காக, ராஜாவிடத்துல போகிறேன்னு சொல்லி வந்த அர்ப்பணித்த யெஷுவாவுக்காக, இந்த ராஜாதி ராஜாவுக்காக கைகளை தட்டி நன்றியுடையத்தோடு கூட, ஆதாமே நீ எங்கே இருக்கிறார் என்று கேட்கிற ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து என்ன பார்த்து எங்க இருக்கிற, நீ இருக்கிறவனமா வந்துரு அப்படின்னு அழைக்கிறாரே. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஷபகடபலகபனகரா திடகடபலகபனகரா திடகடபலகபனகரபலத்ரா திடகடபலகபனகரபலத்ரா. Thank you Lord. அப்படியே வலதுகரத்தை உயர்த்தி, என் அன்பு மாறிடாதே, என் அன்பு மாறிடாதே, ஏதேனிலே சென்ற பேயையும் நசுக்கிடவே, ஏதேனிலே சென்ற பேயையும் நசுக்கிடவே, என்றென்றுமாய் நம்மோடுமே ஏகனாகிடவே. என்றென்றுமாய் நம்மோடு ஏகனாகிடவே. அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்க திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
தேவராஜ்யம் ஆதி மனிதனாகி ஆதாமை நம்பி அவனை ராஜாவா ஏற்படுத்தி அவனை மகன் என்கிற சாணத்தில் வைத்து கொடுக்கப்பட்ட ராஜ்யம் முன்னேற்றம் அடைவதற்கு பதிலாக அது பின்னடைவுக்குள்ள வந்துருச்சுப்பா. அதுக்கான காரணங்களை நாங்க படிச்சோம். எங்க வாழ்க்கையிலையும் அந்த ஆதாமுடைய அந்த தன்மைகள் அவ்வப்போது எங்க வாழ்க்கையில வருதா ஆண்டவரே? கேட்கக்கூடாது நாங்க கேட்கிறோம், பேசக்கூடாது நிறைய காரியத்தை நாங்க பேசுறோம். தேவனுடைய வார்த்தையும் உங்க அன்பையே நாங்க சந்தேகிக்கிறோம்ப்பா. சுயத்துக்கு நாங்க இடம் கொடுக்கிறோம், உலகத்துக்கு நாங்க உடன்படுறோம்ப்பா. உங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலா எங்க சொந்த அறிவை நாங்க சார்ந்து கொள்றோமே. ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா. இப்படி இருந்தாலும் எங்களை பார்த்து நீ எங்க இருக்கிற, எங்கிட்ட வந்துருன்னு நீங்க அழைக்கிறீங்கப்பா. அந்த சத்தத்துக்கு நாங்க செவி கொடுத்து இருக்கிற வண்ணமாய் உங்க பாத்துல வர்றோம்ப்பா. ஆதாம் ஏவாள் மேல பழி போட்டார், ஏவாள் சர்ப்பத்து மேல பழி போட்டாங்க. அப்படி நாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டு கொண்டு இல்லாம நான் தான் தவறு செய்தேன்னு சொல்லி நாங்க இருக்கிற வண்ணமா வர்றோம்ப்பா. இந்த வருஷ கடைசியில எங்களை ஒரு விசை சுத்திகரிங்கப்பா, கழுவுங்கப்பா, பரிசுத்தமாக்குங்கப்பா. உமக்கு உகந்த பாத்திரமா எங்களை மாற்றுங்க. 2022 நாங்க தேவ ராஜ்யத்தின் முன்னேற்றத்துக்காக உழைக்கிறவங்களை எங்களை மாற்றுங்கப்பா, மாற்றுங்க. தொடர்ந்து நாங்க இதை பற்றி கவனிக்க படிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்க அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க. யெஷுவா ஹமஷியாக் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே முழுமே பிரசுநாமத்தை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சலபகாரங்களையும் மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபை நாடி முடி சூட்டி நன்மையினால் வாய் திருப்தி ஆக்கிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். பரிசுத்தர் என்று உம்மை நான் பாடணுமே, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நான் பாடணுமே. தூதர்களோடு ஆடி பாடி மகிழணுமே, தூதர்களோடு ஆடி பாடி மகிழணுமே. வருகிற ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. நிகரில்ல ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை.